சீனாவில் திருமணத்தை இளைஞர்கள் வெறுப்பதாக புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது அந்நாட்டின் குடியுரிமை அமைச்சகம். இது குறித்து வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. சீனாவோட குடிமை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதாக ஆய்வு முடிவுகள் சொல்லுது. அந்த அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட திருமணங்களுடைய அந்த ஒப்பீட்டு எண்ணிக்கையை பார்த்தோம்னா 2024 6.1 மில்லியனாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 60 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுவே 2023 7.68 மில்லியனாக இருந்தது. இப்ப இந்த 2 ஆண்டிற்குமான அந்த ஒப்பீட்டளவு வித்தியாசம் அப்படிங்கறதே கிட்டத்தட்ட 20.5 விழுக்காடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது கடந்த 40 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கான ஒரு சரிவு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. 1986க்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சரிவு அது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது 5 1 பங்கு சரிவாகவும் பார்க்கப்படுகிறது. சரி, இந்த விவாகரத்து அப்படிங்கிறதுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சீனாவில் மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா கடந்த ஆண்டு 2024 2.6 மில்லியன் பேர் விவாகரத்து கோரி விண்ணப்பிச்சிருக்கிறதா அங்கிருந்து இருக்கக்கூடிய நாட்டு நீதிமன்ற தரவுகள் குறிப்பிடுகிறது. இதுவும் ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கான அந்த விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 2023 ஒப்பிடும் பொழுது 1.1 விழுக்காடு அதிகம் அப்படிங்கிறதும் இந்த விவாகரத்துல இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறதும் பார்க்க முடிகிறது. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்திற்கு பிறகு அந்த குழந்தை பராமரிப்பு, அதற்கான பள்ளி கல்வி செலவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால இளைஞர்கள் யாருமே திருமணம் செய்து கொள்ள முன்வரல அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா அங்க இப்ப இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்தநிலை, அதே மாதிரி படித்து இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை, எதிர்காலத்துல வேலை இருந்தா கூட அது என்னவாகுமோ அப்படிங்கிற அச்சம், இது எல்லாமே முக்கிய காரணிகளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா ஏற்கனவே மக்கள் தொகை பெருக்கத்துல பின்தங்கி வரக்கூடிய சீனால இது போன்ற ஒரு நெருக்கடி மீண்டும் அந்த அச்சுறுத்தலை அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.